பேசாத இன்டர்ன். முதல் நாள் அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மற்றவர்கள் திட நம்பிக்கையோடு பெருமிதமாக தங்களை அறிமுகம் செய்து கொண்ட பொழுது அவள் தலையசைத்து புன்னகைத்தாள். குறிப்புகள் எடுத்துக்கொண்டிருந்தாள். அவள் சத்தமாக பேசவில்லை. அவுட் கோயிங் என்றும் சொல்லிவிட முடியாது. முதல் வார இறுதியில் யாரோ ஒருவர் அவள் எப்பொழுதும் அமைதியாகத்தான் இருப்பாளா என்று கூட கேட்டார்கள். ஆனால் அனைவரும் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவள் கவனித்து கொண்டிருந்தாள். அனைவரும் விவாதித்த பொழுது அவள் அவற்றை குறித்து கொண்டிருந்தாள். அவர்கள் கிளம்பிய பொழுது அவள் சிதறியிருந்த பொருட்களை அமைதியாக ஒழுங்குபடுத்தினாள். கிளையண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய செயல்முறையில் ஒரு குறைபாடு இருந்தது. மாத கணக்கில் எல்லோரும் மண்டை உடைத்துக் கொண்டிருந்த பிரச்சனை அது. அவள் அதை சீரமைத்தாள். எந்த ஆர்ப்பாட்டமும் இன்றி ஒரே ஒரு இமெயில் மூலம் நடைமுறை தீர்வை எழுதினாள். 2 மணி நேரம்தான் அவளுக்கு தேவைப்பட்டது. 6 மாதம் அனைவரும் மண்டையை உடைத்துக் கொண்டிருந்த விஷயம் அது. அவளுடைய இன்டர்ன்ஷிப் முடிந்த பொழுது அவள் சத்தமாக பேசவில்லை. ஆனால் ஒரு சிஸ்டத்தை, டெம்ப்ளேட்டை, அமைதியை விட்டு சென்றாள். இதிலிருந்து என்ன பாடம் கிடைக்கிறது? உண்மையான தலைவர்கள் எல்லோரும் ஆர்ப்பாட்டத்துடன் வருவதில்லை. சிலர் மாண்புகளுடன், அதாவது வேல்யூஸுடன் வருவார்கள். கண்ணில் படுவதையே கொண்டாடும் இவ்வுலகில் அமைதியாக இருப்பவர்களை குறைவாக நினைக்கக்கூடாது. அமைதியாக இருப்பவர்கள் மற்றவர்கள் காண தவறுவதை காண்கிறார்கள். ஈகோ இஸ்ரி தன் அனுபவத்தை இப்படி பகிர்ந்து கொள்கிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமர் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.